முக்கிய செய்தி. ஆபரண தங்கம் சவரனுக்கு ரூபாய் 360 வரை உயர்ந்து ரூபாய் 53,280க்கு விற்பனையாகி வருகிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தங்கத்தின் விலை ரூபாய் 53,000 கடந்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். தங்கம் விலை கிராமிற்கு ரூபாய் 45 உயர்ந்து ரூபாய் 6,660 விற்பனையாகி வருகிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். ஆபரண தங்கம் சவரனுக்கு ரூபாய் 360 உயர்ந்து ரூபாய் 53,280க்கு விற்பனையாகி வருகிறது. தங்கத்தின் விலை ரூபாய் 53,000 கடந்திருக்கிறது. தங்கத்தின் விலை ரூபாய் 53,000 கடந்திருக்கிறது. இது பற்றிய விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஷெர்லி இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். ஷெர்லி, வணக்கம். தங்கத்தோட விலை 53,000 கடந்திருக்கு. என்ன நடந்திருக்கிறது? விவரங்களை பதிவு பண்ணுங்க. தங்கம் விலை என்பது தொடர்ச்சியாக உயர்ந்து கொண்டே வருகிறது. தினமும் தங்கத்தின் விலை என்பது புதிய உச்சத்தை எட்டி வருகிறது. குறிப்பாக இந்த ஆண்டு தங்கத்தின் விலை என்பது கிட்டத்தட்ட 46,000 முதல் 47,000 வரையே ஒரு சவரன் ஆபரண தங்கம் என்பது விற்பனையாகி வந்தது. ஆனால் இந்த நிலையில் கடந்த மார்ச் மாதம் முதலாகவே தங்கத்தின் விலை என்பது தொடர்ந்து உயர்ந்து கொண்டே வருகிறது. அதன்படி இன்றைய தினம் 1 கிராம் ஆபரண தங்கத்தின் விலை 6,660 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. நேற்றைய தினம், அதாவது நேற்று முன்தினம் வெளியான அந்த தங்கத்தின் விலை என்பது 6,615 ரூபாயாக இருந்தது. 1 கிராம் ஆபரண தங்கத்தின் விலை. ஆனால் இன்றைய தினத்தில் 45 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் ஆபரண தங்கத்தின் விலை 6,660 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இதன்படி ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை என்பது 53,000 கடந்திருக்கிறது. நேற்றைய தினத்தை காட்டிலும் இன்றைய தினம் ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை என்பது 360 ரூபாய் உயர்ந்து 53,280 ரூபாய்க்கு ஒரு சவரன் ஆபரண தங்கம் என்பது விற்பனையாகி வருகிறது. தொடர்ந்து இந்த தங்கம் விலையில் உயர்வு இருக்கும் என்றும் நிபுணர்கள் கணிக்கின்றனர். குறிப்பாக இந்த தங்கம் விலை என்பது தினம் புதிய உச்சத்தை எட்டக்கூடும் என்றும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். பிரீதா, விவரங்களுக்கு நன்றி ஷெர்லி. ஆபரண தங்கம் சவரனுக்கு ரூபாய் 360 உயர்ந்து ரூபாய் 53,280க்கு விற்பனையாகி வருகிறது. தங்கத்தின் விலை 53,000 கடந்திருக்கிறது. தங்கம் வைர விற்பனையாளர் சங்க செயலாளர் கோல்ட் குரு சாந்தகுமார் இணைந்திருக்கிறார். அவருடன் பேசலாம். சாந்தகுமார், வணக்கம். விவரங்கள் என்ன? பதிவு பண்ணுங்க. வணக்கம் மேடம். இப்ப பார்த்தோம்னா வரலாறு காணாத அளவுக்கு தங்க விலை உயர்ந்திருக்கு. அதாவது 53,000 சில்லர் ரூபா வந்துட்டு இருக்கு ஒரு சவரன். இது கூடிய நாள்ல வரப்போற டிசம்பர் 2024க்குள்ள 60,000 ரூபாய் நிச்சயமா தாண்டும் அப்படின்னு பொருளாதார வல்லுநர்கள் சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த விலைவாசி உயர்வு, இந்த தங்கத்தினுடைய விலை உயர்வு எதனால அப்படின்னு பார்த்தோம்னா, அமெரிக்காவுல ஏற்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடி ஒண்ணு. ரெண்டாவது, அந்த பொருளாதார நெருக்கடியின் காரணமாக பெடரல் ரிசர்வ் வங்கி தன்னுடைய வட்டி விகிதத்தை அதை குறைக்க போறாங்க. அந்த மாதிரி குறைக்க போனா மக்கள் என்ன பண்ணுவாங்க, பேங்க்ல இருக்க பணத்தை எல்லாமே எப்படி இந்த மாதிரி போட்டு பணத்தை எல்லாம் எடுத்து தங்கத்தின் மீது முதலீடு பண்றாங்க. இதனால தங்க விலை உயர்ந்திருக்கு. இது அமெரிக்கால மட்டும் இல்ல. இப்ப பாத்தீங்கன்னா டர்க்கிஸ்ல கூட அந்த டர்க்கியோட லிரான்னு சொல்லுவாங்க, அந்த ரூபாய் மதிப்பு. அந்த ரூபாய் நம்ம ஊர் காசுக்கு, இந்திய ரூபாய்க்கு 4 ரூபாய் 20 காசு இருந்தது. இன்னைக்கு 2 ரூபாய் 60 காசு கூட்டிக்கிட்டே வருது அவங்க ரூபாயோட மதிப்பு. அதனால அங்க இருக்க மக்களும் என்ன பண்றாங்க, அந்த லிராவை கையில வச்சிட்டு இருக்கிறத விட
தங்கத்துல இன்வெஸ்ட் பண்ணா நல்லா இருக்கும், தங்கத்துல அதிக ஆர்வம் காட்டுறாங்க. மூணாவது நாடு சைனா. சைனால இருக்கிற மக்களும் அதே மாதிரி தங்கத்துல போட்டி போட்டு வாங்குறாங்க. குறிப்பா பார்த்தோம்னா யங்ஸ்டர்ஸ். எப்படி இப்போ இந்தியாவில யங்ஸ்டர்ஸ் வந்து லைட் வெயிட் ஜுவல்லரி ஆசைப்படுறாங்களோ அது மாதிரி சைனால இருக்கவங்க ஜுவல்லரி ஆசைப்படுறதை விட கோல்டு பீன் அப்படின்றது, அதாவது 1/2 கிராம், 1 கிராம், 2 கிராம் அப்படின்ற மாதிரி காயினா வாங்க ஆர்வம் காட்டுறாங்க. இது மட்டும் இல்லாம இந்தியாவும் அதே மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி பரவலா உலகத்துல இருக்கிற முக்கியமான நாடுகள் எல்லாமே தங்கத்துல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கறனால தங்கத்தினுடைய தேவைப்பாடுகள் அதிகமாகிட்டு இருக்கு. அதனால நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமா ரேட்டு விலை உயர்ந்துகிட்டே இருக்கு. இது இனி வரும் காலங்கள் கூட உயர்ந்துகிட்டே தான் இருக்கும் அப்படின்றது பொருளாதார வல்லுநர்களும் வியாபாரிகளோட கருத்து கணிப்பாகவும் இருக்கு. தகவல்களுக்கு நன்றி சாந்தகுமார்.